நீங்க எல்லாம் வீணாக்கிட்டு போயிட்டீங்க, நான் அதை சரி பண்றதுக்கே எனக்கு நேரம் ஆகும். ஆமா, எனக்கு டைம் கொடுங்க அம்மா கேட்பாரு. ஸ்டாலின் தன் தலையை தானே கொல்லி வச்சுக்கிறார் போல தெரியுது. கோபாலபுரத்து வாரிசு பெண் சிங்கம் கனிமொழி அவர்களும் தனித்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு திமுக மேல ஒரு கேள்வி வருது இல்ல, நீங்க இத்தனை காலம் கூட்டணி கட்சியோட தயவோடு தான் நீங்க இருந்தீங்க அப்படின்ட்டு. அதை ஒரு நான் சொல்றாரு. சோ அப்ப நம்ம தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தை திமுக இருக்கிறது. சரி சார், திமுகவின் சரித்திரத்தில் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாம ஜெயிச்சிருக்க. அடுத்து வரப்போ இடைத்தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ தனித்து போட்டிக்கிட்டால் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் திமுக எந்த அளவு செல்வாக்குன்ட்டு. திமுகவை யாராலும் அழிக்க முடியாது. விஜய் இருக்காங்க, ஸ்டாலின் இருக்காங்க, எடப்பாடி இருக்காங்க, இப்ப அண்ணாமலை வேற இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு பெரிய மகா தப்பு ஸ்டாலின் செய்தார், திமுகவை அழிந்து போயிடும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தாவேக்கா இன்னைக்கு ஆட்சி பிடிச்சி அதே மாதிரி தானே. அவங்களுக்கே தெரியாது ஒரு புரட்சி வரும், ஒரு மாற்றம் வரும் அப்படி இதெல்லாம் பண்ணிச்சு. ஏன் ஒட்டுமொத்தமா வெளிப்படையா கேட்க வேண்டியது எடப்பாடிட்ட வந்து, ஐயா எங்கள்கிட்ட நம்பர்ஸ் இல்ல, உங்ககிட்ட 47 பேர் இருக்காங்க, எங்களுக்கு நீங்க உள்ள இருந்து வந்து ஜாயின் பண்ணுங்க, இல்ல வெளில இருந்து சப்போர்ட் பண்ணுங்க கேட்க வேண்டியதுதானே. யார் தடுத்தாது? எதிர்த்தால்தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும் நிலைமை. இன்னைக்கு அந்த திமுக எதிர்ப்புங்கிறது எப்படி சிதறி இருக்குது பாருங்க. அதை ஒரிஜினல் என்ன சொல்றாரு, திமுகவை முடக்கிறதுக்கு அவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு. தாவேக்காவுடைய நோக்கமே அதுதான். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் ராம்கி அவர் சந்திப்பவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸ்டாலின் தன் தலையை தானே கொல்லி வச்சுக்கிறார் போல தெரியுது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்ன சார்? ஏன் அவர் அதெல்லாம் செய்ய மாட்டாரு? ஏன்னா அதாவது உடன்பிறப்புக்கள் அவங்க அப்படிதான் சொல்றாங்க. திமுகவின் வாரிசு, கோபாலபுரத்து வாரிசு பெண் சிங்கம் கனிமொழி அவர்களும் நாம் தனித்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கு? அதாவது அப்படிதானே, தான் தலையில தானே கொல்லி வச்சிருக்க மாதிரி. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. தனித்து போட்டிட்டு நமக்கு உண்மையிலே எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, நமக்கு மக்கள் ஆதரவு இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு வழி இல்லை. அப்படி தானே நீங்கள் பார்த்தாகணும். நீங்கள் 10 ஆண்டுகளாக ஒரு கூட்டணி கட்சியை கட்டமைத்து அவர் பெரிய தமிழ்நாடு பார்க்காத ஒரு நீண்ட பெரிய கூட்டணியாது 2017 ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் இருந்த கூட்டணி ஆக்சுவலாக. அதுபோல் ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் இருந்த அந்த கூட்டணியே வந்து அவர் கட்டமைத்தவர் அப்படின்னு சொல்கிறதுல கலைஞரை விட ரொம்ப இன்க்ளூசிவாக எல்லாருக்கூடையும் சேர்ந்து பழைய கொலாபரேட்டர் அப்படிலாம் எல்லாம் பேசினாங்க. பட் அது கூட்டணி சீட்டுக்கட்டு போல் கலைஞ்சு போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி என்னதான் இருந்தாலும் அந்த கூட்டணிகள்லாம் வந்து நீண்ட காலம் போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. குயிக்காக கூட்டணி கட்டமைச்சு எலெக்ஷனில் ரிசல்ட் என்ன வெற்றி பெறுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியங்கிறது இப்போ தெரிஞ்சிச்சு. நீண்டகால கூட்டணி, கொள்கை கூட்டணி, பாஜக எதிர்ப்புலாம் கட்டமைச்சாங்க. அதெல்லாம் இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி திமுக மேலே ஒரு கேள்வி வருது இல்லை, நீங்கள் இத்தனை காலம் கூட்டணி கட்சியோட தயவோடு தான் நீங்கள் இருந்தீங்க அப்படின்ட்டு. அதை ஒரு நான் சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்ம தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தை திமுக இருக்கிறது. சார் அப்போ இப்போ மற்ற கூட்டணி கட்சிகளும் வந்து மற்றவங்களும் வருவாங்க. நான் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3 பிரதான கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, திமுக, அண்ணா திமுக, தாவேகா, 3 கட்சிகள் கூடயும் கூட்டணி சேருவதற்கு ஆட்கள் இருக்காங்க. இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி விட்டு தனித்து போட்டிட்டு நம்மளுடைய பலம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா சார்? 2014 பாராளுமன்ற தேர்தல் என்ன சார் ஆச்சு? சரி, அது பாராளுமன்ற தனித்து தானே இருந்தாங்க. இல்ல நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வந்து யாரு பிரதமராக வர வேண்டும் என்பதை ஆதரிக்கணும், சொல்லணும். இப்போ என்னாச்சு 2024 எடப்பாடிக்கு என்னாச்சு? ஆமா, அதே தான் இதுக்கும் இவங்களும் தனித்து போட்டிட்டா அதே தான் ஆகும். அப்போ நீங்கள் வந்து 2029 திமுக நாடாளுமன்ற தேர்தலை தனித்து போட்டியிட்டால் அன்றைக்கு 2024 எடப்பாடிக்கு என்ன நிலைமையோ அதே மாதிரி தான் வரும். சீட்டு வராது, எல்லாம் வராது. சரி, ஆனாலும் அவங்களுடைய பலம் உறுதி செய்யப்படும். சரி சார். திமுகவின் சரித்திரத்தில் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாம ஜெயிச்சிருக்க நிச்சயமா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் இல்ல, அது இல்ல. அதனாலதான் நீங்க சொன்ன பெண் சிங்கம் சொல்றாங்கல்ல, முக்கியமா அவர் என்ன சொல்றாங்க, அவங்க
நின்று பார்ப்போம், நம்ம பலத்தை வந்து நமக்கு உண்மையிலே எவ்வளோ பலம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இதுக்காக நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. நம்ம அடுத்து வரப்போ இடைத்தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ தனித்து போட்டிக்கிட்டால் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் திமுக எந்த அளவு செல்வாக்குன்ட்டு. திமுகவை யாராலும் அழிக்க முடியாது, நிச்சயமா அழிக்க முடியாது, அது பின்னுக்கு தள்ள முடியாது. அது வந்து நீங்க நம்பர் 2ல இருக்கும், நம்பர் 1ல இருக்கும், அவ்வளவுதான். நம்பர் 2ல இருக்கும். அப்படி இல்ல நம்பர் 1ல இருக்கு. நம்பர் 1ல இருந்தா நம்பர் 2ல இருக்கும். அப்படியா? ஆமா. எங்க சார் இருக்கீங்க? ஆமா, இன்னைக்கு வேற என்ன கட்சி இருக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க தாவேகாவை சொல்லுவீங்களா? எது தாவேகாவை சொல்லுவீங்களா? யார சொல்ல போறீங்க சார்? உண்மையில திரு ஸ்டாலின் என்ன அண்ணாவா இல்ல கருணாநிதியா? அது அப்படிப்பட்ட அண்ணாவே அவர்கள் 1967 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்திருந்தாலும் வெற்றி பெறுமோ வெற்றி பெறாதோன்ட்டு தானே பாராளுமன்ற தேர்தல் நின்றாரு. அப்புறமா தானே எம்எல்சி முதல்வர் ஆனார் சார். அவரோட நீ அப்பா டக்கரா ஸ்டாலின்? அண்ணாதுரை 67ல அவர் வந்து சட்டமன்றத்தில் நிக்கல. அவருக்கே ஒரு கான்ஃபிடன்ட் இருந்திருக்காது, நம்ம திமுக ஆட்சி வருமானு அவருக்கே தெரியாது. கிட்டத்தட்ட அதே மாதிரி நான் தாவேக்கா இன்னைக்கு ஆட்சி பிடிச்சி அதே மாதிரி தானே, அவங்களுக்கே தெரியாது ஒரு புரட்சி வரும், ஒரு மாற்றம் வரும் அப்படின்ட்டு தான் 67ல அண்ணா போறாரு. அது கூட்டணியோட தான் போறாரு. ராஜாஜியும் கூட்டணி இருக்காங்க, எல்லாரும் கம்யூனிஸ்டுகளும் கூட்டணியில் இருக்காங்க. ஆமா, கூட்டணியில தான் போறாரு. ஆமா, ஜெயிச்சு வந்தப்போர் கூட அப்பவும் ஒரு கேள்வி என்னன்னா, திமுக அண்ணாதுரை ஆட்சி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாராங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒருத்தர் கூட எழுதியிருந்தாரு, இல்லை அண்ணாதுரை வந்து ராஜாஜியை வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் தவறான தகவல். இதெல்லாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் எல்லா விதமான இடம் கொடுத்துருக்காங்களா இன்னைக்கு? உடனே இவர் கிளம்பி பெரியாரை போய் பார்த்தாருல, முதல் நாள் வரைக்கும் பெரியார் திட்டிட்டு தான் இருந்தார். இவர் ரிசல்ட் ஒரு தடவை பார்த்தாங்க. அதனால இன்னைக்கு இருந்த கன்ஃபியூஷனோட அன்னைக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. ரைட் சார், அது இருந்தது. இதுதான் வரலாறு. அப்படி இருக்க உன்னங்கெட்டா 1996 திமுகவை சமாஜ்க்கு போயிருக்க வேண்டியது. அது வந்து திரு மூப்பனார் அவர்கள் செய்த தவறினால் அதுக்கு உயிர் கொடுக்கப்பட்டது. இல்லப்பனா 96 சமாஜி ரஜினி அவர்கள் சப்போர்ட் கொடுத்தாங்க மூப்பனாருக்கு. அதுல வந்து இடையில புகுந்துக்கிட்டு ஜெயிச்சாங்க சார். சரி 96ல் ஒருவேளை ரஜினியோட ஆதரவோடு தமிழ் மாநில தனித்து போட்டிட்டு இருந்தால் கூட வெற்றி பெற்றிருக்கும், மூப்பனார் முதல்வர் ஆயிருப்பார். சரி, நீங்க சொல்றதை அப்படியே வச்சுக்கிறேன். ஆனால் திமுகவை தேர்ந்தெடுத்து தவறுன்னு அப்படின்னு எல்லாரும் ஏன் சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா இன்னைக்கு கடந்த 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளில் பெஸ்ட்டு கவர்மெண்ட்னா அந்த 96 to 2001 2001 கலைஞர் ஏன் தோற்று போனாருங்கிறது இன்னை வரையும் காரணம் நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் இல்லை, கண்டுபிடிக்க முடியல. அது எதிர்கட்சிகள் வந்து அது ஒரு நேரம் அவங்களுக்கு கிடைச்சது இலக்கு. அப்படி இல்லை சார், தமிழகத்தில் எப்பொழுதும் ஆன்டி டிஎம்கே தான் அதிகம், உங்களுக்கே தெரியும். அதாவது திமுக தோன்றி 75 வருடங்களாகுது, அது 25 ஆண்டுகள் தான் ஆட்சியில் இருந்தது. ஆனால் அதிமுக 50 ஆண்டுகள் ஆகுது, அதில் 31 ஆண்டுகள் ஜெயிச்சிருக்கு. அப்பனா தமிழக மக்கள் திமுகவை ஏற்றுக்கொள்வது இல்லை, கருணாநிதி ஏற்றுக்கொள்வது இல்லை, கோபாலபுர குடும்பத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி இருக்க இவர் தனித்து நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து களத்தில் யார் இருக்காங்க? விஜய் இருக்காங்க, ஸ்டாலின் இருக்காங்க, எடப்பாடி இருக்காங்க, இப்ப அண்ணாமலை வேற இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு பெரிய மகா தப்பு ஸ்டாலின் செய்தார், திமுகவை அழிந்து போயிடும். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். நல்ல கரெக்டான புள்ளியில வந்து நிறுத்திருக்கீங்க. திமுக எதிர்ப்பு தான் பல கட்சிகளுக்கு வாழ்வே. திமுக எதிர்த்தால்தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும் நிலைமை. இன்னைக்கு அந்த திமுக எதிர்ப்புங்கிறது எப்படி சிதறி இருக்குது பாருங்க. ஒரிஜினல் என்ன சொல்றாரு? திமுகவை முடக்கிறதுக்கு அவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு. தாவேக்காவுடைய நோக்கமே அதுதான். திமுக அண்ணா திமுகல இருந்து ஆட்களை வந்து கொண்டு வந்து ஒரு கட்சி நடத்துறதா அவங்களுடைய அஜெண்டா. அது நடந்துட்டு போட்டோம் அப்படியே. ரெண்டாவது, இங்க எடப்பாடி திமுக எதிர்ப்பில் தான் இன்னைக்கும் இருக்கார். அதனாலதான் நம்ம வந்து வண்டி ஓட்ட முடியும்னு அவரு நினைக்கிறாரு. பாஜகவுக்கு என்னென்னமோ கொள்கை சித்தாந்தம் சொல்றாங்க. அவங்களுடைய அடிப்படை என்ன விஷயம்? அவங்களுக்கு வந்து திமுக எதிர்ப்பு தான். தமிழ்நாட்டில் திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. திமுக எதிர்த்ததுனால தான் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க. இல்லைன்னா அவங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க.
இப்போ வாங்க நீங்க அண்ணாமலையும் திமுகவை தான் எதிர்க்க போறார். ஸோ இத்தனை பேர் திமுகவை தான் எதிர்க்க போறாங்க. அப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டு எப்படி ஸ்பிட் ஆகும்? கண்ணாப்புனான்னு ஸ்பிட் ஆகும். அப்ப திமுகங்க ஒரு கட்சி ஆட்சிக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, ஆனா அது கட்சியாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்கும். இல்ல 2026 சட்டமன்ற தேர்தல் என்ன சார் ஆச்சு? என்ன ஆச்சு? அதாவது ஒரு சின்ன பையன்கிட்ட திரு ஸ்டாலின் 50 ஆண்டு அரசியல் அனுபவம் தோத்து போயிட்டார் சார். கட்சியும் தோத்து போச்சு, அவரும் தோத்து போயிட்டார் சார். அவருடைய அப்பா கருணாநிதி இதுவரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் தோத்தது இல்லை சார். அப்படி இருக்க அதுவும் முதல்வரா இருந்து தோத்தது, இது விட அசிங்கம் இல்லையா? இல்ல இது வந்து என்னன்னா ஏன் தோற்றாருங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் அவங்க ஒரு மாதமா ஆய்வுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும். முதல்ல ஒரு புதிய கட்சி ஒன்று வருது. எப்படி எம்ஜிஆர் வந்தது போல, விஜயகாந்த் வந்தது போல விஜய் வரார். ஸோ எம்ஜிஆர் விஜயகாந்த் கூடலாம் கலைஞருக்கு பழக்கம் உண்டு. விஜய் கூட ஸ்டாலின் எடுத்த எடுப்பில் விஜய் என்ன சொல்றாரு? ஸ்டாலின் வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு. அவர் டார்கெட் முழுக்க திமுக தலைமை அப்படிங்கிறத அவர் அதை வச்சு தான் அவர் என்ன அரசியல் முன் வச்சாருன்னா அவர்கிட்ட இந்த ஒரு கொள்கையா என்னவோ அதெல்லாம் கிடையாது. நாம வந்து முதல்வர் ஆகணும், ஆட்சியை பிடிக்கணும்னா நம்ம திமுக எதிர்க்கணும். நீங்க சொன்ன அதே தான் புள்ளி. திமுக எதிர்ப்பு தான் நம்ம கை கொடுக்கணும். இன்னைய வரைக்கும் ஏன் எலெக்ஷன்ல ஜெயிச்சு இவ்வளவு தூரம் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு ஏன் சொல்றாரு? ஆமா, உண்மை அதுதானே. இப்போ உன்னங்கட்ட 2029 பாராளுமன்ற தேர்தலும் சரி, 2031 வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் சரி, திமுகவுக்கு களமே இல்லை சார். அது இல்ல. உன்னங்கட்ட அரசியல் வரலாற்றில் முகலாய பேரரசு, அக்பர், ஷாஜகான், அவுரங்கசீப் முடிஞ்சது கதை. அதே மாதிரி காங்கிரஸ், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி முடிந்தது கதை. இதுதான் இங்கேயும் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி முடிஞ்ச இப்ப முடியுது தானே. இன்னைக்கு திமுக இருக்கிறது 1000 குறைகள் சொன்னாலும் ஆட்சிக்கு வராம போனதுக்கு காரணம் வாரிசு அரசு. நீங்க சொல்றது எல்லா மட்டத்திலயும் இருந்தது. வாரிசுகளை கொண்டு வந்தாங்க. அப்படிலாம் வாரிசு வேற, குடும்ப அரசியல் வேற. ரைட்டு. அப்ப நீங்க சொல்ற குடும்ப அரசியல் ஆட்சிக்கு வரவிடாம தடுத்தது கரெக்டா? ஆனா அந்த குடும்ப அரசியல் நீ கட்சியை வந்து இத்தனை காலம் காப்பாத்திட்டு இருக்கு. ஆக்சுவலா இதைத்தான் அதிமுக எதிர்பார்க்க. கேபி முனுசாமி என்ன சொல்றாரு பாருங்க, வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்ன்ட்டு நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு நாம பதவி கொடுக்காம, ஆட்சியில இல்ல கட்சியில பதவி கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணாம விட்டுட்டோம். இன்னைக்கு அந்த சிக்கலை மாற்றிருக்கோம். அதனால மிதுன் பழனிசாமி ஒரு பொறுப்பு கொடுத்து அவரை கொண்டு வரணும்னு கேபி முனுசாமி சொல்றாரு. அப்ப என்ன காரணம்? அப்ப கட்சி வந்து இப்ப இன்னைக்கு ஒரு நம்பகமான ஒரு தலைமை வேணும். ஒரு 20 வருஷத்துக்கு இந்த கட்சி இருக்கும்பா அப்படின்னா உங்களுக்கு ஒரு இளைய முகம் ஒன்று தேவை. அங்க உதயநிதி இருக்கார். உதயநிதி இருப்பார்ப்பா. அவர் என்னவா இருக்காருங்கிறது அடுத்த விஷயம். அவர் எதுக்கு தலைவராக இருப்பாரா, இல்லை அந்த போஸ்ட் கூட இருக்காதா, எது அதெல்லாமே. ஆனாலும் அவர் ஒரு முகமா இருப்பார். அவரை நம்பி ஒரு கூட்டம், ஒரு சின்ன கூட்டமாக கூட அந்த இருந்துட்டு போட்டோம். ஆனாலும் அந்த கூட்டம் இருக்குது. அது போல வேற எந்த கட்சிக்காக இருக்கா? எந்த கட்சிக்கும் அது மாரி இல்லை. அதாவது இனி வந்து திமுக இப்படி கோபாலபுரத்து கட்சியாக இருந்தா 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று தான் இருக்குமே தவிர இனி திமுகவுக்கு எதிர்காலமே கிடையாது சார். அண்ணா யார் என்றால் இன்றைய ஜென்சிக்கு, இளைய தலைமுறைக்கு அண்ணா பல்கலைக்கழக ஞாபகம் வரும். ஈவேரா என்றார், பெரியார் என்றார் சிலைதான் ஞாபகம் வரும். அவர்களுக்கு கொள்கையோ எதுவும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு இது வேணும், ஒரு மாற்ற வேண்டும், நாம் முன்னேற வேண்டும், நமக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல இவங்க சொல்ற மாதிரி கொள்கைன்னா எடுபடாது சார். கண்டிப்பா. அதனால தோத்துது திமுக. சரி, அது சரிதான். ஆனா இந்த கொள்கை பேசினால யாராவது குறைந்து போயிட்டாங்களா? இல்ல. இன்னைக்கு ஒரு புதிய கட்சி வந்து என்ன சொன்னிச்சு? கொள்கை பேசி ஏமாறாதீங்க, நான் தரேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் வாக்குறுதி கொடுத்து வந்தாங்க. அவர் எதனா கொள்கை சொன்னாரா? அதான் விஜய் எதனா கொள்கை சொன்னாரா? அவர்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்க முடியும்? நீங்க கேட்டா என்ன சொல்லுவாரு? கொள்கை இருக்கா? நீங்க எல்லாம் வீணாக்கிட்டு போயிட்டீங்க, நான் அதை சரி பண்றதுக்கே எனக்கு நேரம் ஆகும். ஆமா, எனக்கு டைம் கொடுங்க கேட்பாரு. ஆமா, 6 மாசம் கொடுக்கலாமா, 2 வருஷம் கொடுக்கலாமா, எத்தனை வருஷம் கொடுக்கலாம்? கொடுத்துட்டே இருந்தாலும் வேற வழி கிடையாது. 5 ஆண்டுகள்னாலும் இதை சரி செய்ய முடியாது. உண்மையில இரு திராவிட கட்சிகள் தமிழகத்தை பாழ்குடியில் தள்ளிவிட்டது. அவங்க வளர்ந்தாங்க, அவங்க வாரிசு வளர்ந்தார்கள். ஒண்ணுமில்ல மஞ்ச பையோடு ஓடி வந்த திரு கருணாநிதி அவர்கள் இன்று எவ்வளவு பேர் சொத்துக்காரர் இருக்கிறாரு? அவருடைய அக்கா மகன் முரசொலி மாறன் பையன் கலாநிதி மாறன் எவ்வளவு பேர் சொத்துக்காராக இருக்காரு? அவருடைய உழைப்பால் வந்ததா?
சொல்லுங்க பார்க்கலாம். கலாநிதி மாறன்லாம் அவருடைய உழைப்பால தான் வந்தது. அதாவது அவர் கட்சியுடைய ஆதரவு இருந்தாலும் தனியாக ஒருத்தர் இந்த அளவுக்கு தொழிலில் ஈடுபட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் தேசிய அளவில் வந்து ஒரு பெரிய ஊடகத்துறையில் முக்கியமான தடம் பதித்திருக்காரு அப்படின்னா அவருடைய உழைப்பு இருக்குது. கட்சியோட ஆதரவு இருக்குது வேறு விஷயம். ஆனா அதுக்கப்புறம் அந்த பணம் எங்க இருந்து வந்தது? அந்த பணம் முதலீடுங்கிறது கலைஞர் கொடுத்த முதலீடு. அதெல்லாம் ரைட்டு. நான் என்ன சொல்றேன், அது அவருக்கு போட்டியாக வேற ஏதாவது ஒரு சேனல் உருவாக்க முடிந்தா? ஏங்க அவர் குடும்பத்திலேருந்து கலைஞர் வந்தது, கலைஞர் டிவி தொலைக்காட்சி, அதால உருவாக்க முடிந்ததா? அவங்க செய்யல சார். அதே மாதிரி மோனோபாலி பண்ணியாங்க சார். இல்ல அவங்க அதே மாதிரி அதிகாரத்தில் அந்த அதிகாரம் அதெல்லாம் இருந்தாலும் தனி மனித உழைப்புன்னு ஒன்று இருக்குது. அவருக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கு. அதனால நம்ம அவ்வளோ பர்சனலாக போக. நான் என்ன சொல்றேன், திமுகவை நீங்க ஆட்சிக்கு வருவது வேண்டுமானால் தடுக்கலாம். ஆனால் அது ஒரு கட்சியே அழிஞ்சு போயிடும், அது எல்லாம் காணாம போயிடும். இவங்க சார் இப்படிலாம் நான் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு திமுக ஆட்சி வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் ரொம்ப கடினமான பாதையில தான் அவங்க போகணும். 10 ஆண்டுகள் கடினமான பாதையா? அது வரைக்கும் கட்சி இருக்குமா? இருக்கும். அதுக்கு உடன்பிறப்புகள் இல்ல, கட்சி வந்து இன்னும் 40 ஆண்டு 50 ஆண்டுகள் கூட கட்சி இருக்கும். ஆனா ஆட்சிக்கு வருமாங்கிறது கேள்விக்குறி. கட்சி இருக்கும். ஆனா நீங்க சொல்ற எல்லாமே எதிர்பார்க்கறது ஆட்சியை விட்டு போச்சு, ஆட்சி போனது, அவங்க செய்த தவறுகளுக்கு ஆட்சியிலிருந்து மக்கள் அகற்றி இருக்காங்க. அவ்வளவுதான். ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்னால தான் இந்த திமுக தோற்று போனது சார். எப்பயுமே 5 ஆண்டுகளுக்கு பிறகு அது வராது சார். அது எழுதப்பட்ட விதி சார். தமிழகத்தில் இவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு, அதை உடைப்பேன் என்று. கடைசியில என்ன, அவரே தோத்து போயிட்டாரு, மண்ணை கவனாரு. எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறாங்க. ஐயோ ஸ்டாலின் அவர்கள் தோத்து விட்டாரே, இவ்வளவு கோல திட்டங்கள் செஞ்சாரே, இதெல்லாம் அவர் தொகுதியில தோக்கி. சரி, சத்யராஜ் எவ்வளவு பேர் ஒப்பாரி வச்சாரு. சரி நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். உடன்பிறப்புகள் எவ்வளவு பேர் ஒப்பாரி வச்சாங்க. நாம கண்முன் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு 30 ஆண்டுகள் எடுத்துப்போம். 90கள்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் சென்னையில நீங்க பாக்குற மேம்பாலம், நீங்க பாக்குற புது கட்டிடங்கள், ஐடி பார்க்கு, இந்த நீங்க கண்ணில் பாக்குற எல்லா கட்டிடங்களும் கட்டப்பட்டது திமுக அரசுல தான், ஆட்சியில தான். நீங்கள் எந்த ஊருக்கு வேணால் போகிறீங்க, டெல்டா எடுத்துங்க, டெல்டாவில் புதிய பஸ் ஸ்டாண்டு, புதிய கல்வி எல்லாமே கட்டினது எல்லாமே திமுக ஆட்சியில் தான். அதிமுக ஆட்சியில் பெரிய அளவு நடந்ததே இல்லை. அதிமுக ஆட்சியில் வந்ததெல்லாம் திமுக ஆட்சி நடந்த தவறுகளை சரி செய்வது மட்டும்தான். புது இனிஷியேட்டிவ் பண்ணதே இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களுக்கான ஆரம்ப இனிஷியேட்டிவ் திமுகவால் செய்யப்பட்டது. எல்லாமே அந்த திட்டங்கள் எல்லாமே கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அதிமுக சமூக நல திட்டங்கள் மூலம் தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தது. எப்படி எம்ஜிஆர் 13 ஆண்டுகள் கருணாநிதி வனவாசத்துக்கு அமைச்சாரு, அதே ஜெயலலிதா 10 ஆண்டுகள் வனவாசத்துக்கு அமைச்சாங்க. அப்படிதானே சார்? அதெல்லாம் வரதான் செய்யும். இப்ப நீங்க வனவாசம்னா திரும்ப திமுக வனவாசம் போது, அதிமுக வனவாசம்னா புதிய கட்சியில் வந்துட்டாங்க. இன்னைக்கு அரசியல் சூழல் மாறிடுது. இன்னைக்கு எந்த கட்சியும் தனித்து ஆட்சியை பிடிக்க முடியாத சூழல், கூட்டணி அரசியல் தான். விஜய் வந்துருச்சு, விஜய் பண்ணிருக்காரு. தனித்து 107 இதுல 107 தானே, ஆக மொத்தம் 108. அதுல 2 இடத்துல இருந்தா ஒண்ணு ரிசைன் பண்ணி. எப்படி இருந்தாலும் இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் மட்டும்தான், மைனாரிட்டி கூட்டணி ஆட்சி தான் ஆக்சுவலா. இதுல வந்து விஜய் தலைமையிலான கூட்டணி ஆட்சி, அது விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்றிருக்காங்க, IUML இருக்காங்க. ஸோ அதனால இது கூட்டணி ஆட்சி தான். 2வது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். இன்னைக்கு எந்த நேரம் வேணாலும் இந்த அரசு கவுளு இருக்கிற அனைத்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால இது வரைக்குமான காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்க இன்னும் ஜெயலலிதா காலம், கலைஞர் காலம், ஸ்டாலின், எடப்பாடி காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அதே போல ஒரு கட்சி ஆட்சியில இருக்கோ, அவங்க வேற யாரு கூட்டணி பார்ட்னர் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற காலம் தான் முடிஞ்சு போய். இனிமே வரக்கூடியது கூட்டணி ஆட்சி தான். அந்த கூட்டணி ஆட்சியில் யார் ஒரு ஸ்ட்ராங்கா பிளே பண்ணுவாங்க அப்படி பார்த்தா இந்த 2 கட்சிகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிரதான கட்சிகளாக இருக்க போகுது. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இவர்களை தவிர்த்து வேறு ஒரு கட்சியால ஒரு பெரிய ஒரு பிரைமரி போர்ஸா இருக்க போதில்ல. அப்ப தேசிய கட்சிகளால கண்டிப்பா இருக்கவே முடியாது. அப்பனா விஜய் இத்தோடு கதை முடிஞ்சிடுறீங்களா? அப்பனா அண்ணாமலை வருகிறார், அவரும் இது ஆயிடுமா? இல்ல நீங்க இல்ல நீங்க இரு திராவிட கட்சிகள் திரும்பவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. திரும்பவும் துரத்திட்டாங்களா சார்? இல்ல திரும்பவும் வரும். அது என்ன வடிவத்துல வருவாங்கதான் நம்ம பார்க்கணும். அவங்க பிரதான கட்சியா வரப்போவதில்லை. ஆனால் ஒரு கூட்டணி இடம்பெறும். இன்னைக்கு விஜய் கவர்மெண்ட்டுக்கு அதிமுக சப்போர்ட் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட் நல்லபடியா ஸ்டேபிளா இருந்திருக்கும். இவ்வளவு பத்தி வந்திருக்காது. டெய்லி இவ்வளவு இன்எக்ஸ்பீரியன்ஸா, அனுபவம் இல்லாதவர்கள் அந்த ஆட்சியில் இருக்காங்க. நிர்வாகிகள் இருந்து ஆரம்பிச்சு அந்த அமைச்சர்ல இருந்து யாருக்கும் அனுபவம் இல்லை. ஒரு கட்சி அதிமுக, திமுக போன்ற கட்சி வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கும். இது யார் எடுத்து சொல்லுவது? ஏன் இவங்க அதெல்லாம் விட்டுட்டு அந்த அதிமுக அந்த கட்சியே உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அவங்க
இதெல்லாம் பண்ணுச்சு. ஏன் ஒட்டுமொத்தமா வெளிப்படையா கேட்க வேண்டிய எடப்பாடிட்ட வந்து, ஐயா எங்கள்கிட்ட நம்பர்ஸ் இல்ல, உங்ககிட்ட 47 பேர் இருக்காங்க, எங்களுக்கு நீங்க உள்ள இருந்து வந்து ஜாயின் பண்ணுங்க, இல்ல வெளில இருந்து சப்போர்ட் பண்ணுங்க கேட்க வேண்டியதானே? யார் தடுத்தா அதை? அது கொள்கை எதிர்க்கு அதுல இருக்குது இல்ல, பாசிச கட்சி அதுல இருக்கு இல்ல. பாசிச கட்சினா பாஜக தானே உங்களுக்கு கொள்கை எதிரி, அதிமுக என்ன உங்களுக்கு? அதன் மூலம் தானே வெற்றி பெற்றார்கள். அப்ப நீங்க அப்படின்னா நீங்க ஏன் அப்ப திமுக கூட்டணி கட்சியை சேர்த்துக்கிறீங்க? உங்க அரசியல் எதிரி தானே, அரசியல் இருந்து அண்ணன் தன் புழங்கிய ஒரு கூட்டணி கட்சியில கூட்டு வந்து அவங்க அமைச்சரையும் சேர்த்துட்டு இருக்கீங்களே, என்ன காரணம் அது? அதாவது திமுக கூட வந்திருக்கும். ஏன்னா திமுக ஒரு தீய சக்தி, விஜய் ஏத்துக்கொள்ள மாட்டேன், அதனால அந்த கட்சி இப்ப கட்டுக்கோப்பா இருக்குது. டிவிக்கு ஆளுங்கள்ட்ட போய் கேட்கிறேன், நான் உண்மையிலே ரொம்ப நாளா கேட்கிறேன், தீய சக்தி என்னன்னு யாருக்காவது அர்த்தம் தெரியுமா அப்படின்னு. முதல்ல ஒரு தலைவரே சொல்லி கொடுக்கல தீய சக்தினா என்ன அப்படின்ட்டு. ஒண்ணுமே இல்லாம ஓம் சக்தி பராசக்தி என்ன லாஜிக், ஒரு சும்மா டயலாக அது சக்சஸ் ஆகணும்னா அதே வச்சு ஒன்னு தூர சக்தி, தூண்டு போன சக்தி, பார சக்தின்னு எதையாவது பேசி அதுக்கு என்ன அர்த்தம் சாமானிய அவனுக்குமே தெரியல. இந்த மாதிரி பஞ்சடலாக ஓட்டுறதே இந்த கவர்மெண்டா இருக்கு. இந்த கவர்மெண்ட் இப்படியே தான் போய் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க வச்சு நம்ம அதை பத்தி பேசலாம். ஆனாலும் இனி வரும் காலங்கள்ல ஒரு திமுகவோ அதிமுக தவிர்த்து விட்டு ஒரு ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அவர்களுக்கு ஆட்சிக்கு உள்ளிருந்தோ வெளியிலிருந்தோ நிச்சயமாக அவருடைய ஆதரவு தேவை. சார் அவங்ககிட்ட தான் சார் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஆட்கள் இருக்காங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனா சார், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனா ஒண்ணும் நடக்காது சார். 2.5 கோடி இளைஞர்கள் அது பார்க்கல சார், 2.5 கோடி எதுவுமே பார்க்கல சார். அதுதான் சார் பிரச்சனையே. இப்ப நீங்க அதுதான் பிரச்சனையே. நீங்க எல்லா இளைஞரையும் கூட்டு வச்சுன்னா நீங்க பஸ் சரியா டயத்துக்கு போதா, பஸ் கிடைக்க மாட்டேங்குது, வீக்கெண்ட்ல மக்கள் கஷ்டப்படுறாங்க, கரண்ட் கட் ஆகுது, எது கேட்டா என்ன நடக்குதே தெரியல. ஒரு அனுபவம் உள்ளவர்கள் இந்த துறையில அமைச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு கீழே கடைக்கோடி ஸ்டாப் வரைக்கும் அனுபவம் உள்ளவர்கள் அனுபவம் வந்துரும் சார். 1967 அண்ணா ஆட்சி அனுபவம் அல்ல, அதுவும் புது ஆட்சி தானே. அதே மாதிரி 1977 அதிமுக ஆட்சி அதுவும் புதியவர்கள் தானே, பாடம் கற்பார்கள். ஒரு புதிய கட்சி வந்து நாங்க ஒன்றும் தூய்மையான சக்தின்னு சொல்லிக்கவே இல்லை, மத்தவங்கள தான் தீய சக்தின்னு சொல்றாங்க, நாங்க தூய சக்தி சொல்லிக்கவே இல்லை. இல்ல தமிழகத்தில் அப்படிதானே நினைக்கிற. அது ஒரு ஊழல் கட்சி, இன்னைக்கு அது வாரிசு கட்சி, அது ஒரு ஜமீன்தார் கட்சி, அது ஒரு குடும்ப கட்சி, அப்படிதானே நினைக்கிறாங்க மக்கள். இல்ல போன வாக்களிச்சு போயிருப்பாங்களே. பனையூர்ல பிரம்மாண்டமான வாஷிங் மிஷின் இருக்கா? மதுராந்தகத்திலேருந்து ஒரு 10,000 பேர் கிளம்பி வந்து அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு அவங்க அப்படியே வெளுத்து அப்படியே கொண்டு வந்து சேர்த்துப்பாங்களா? அவங்களாம் தூய சக்தி ஆயிடுறாங்களா? அவங்க அதிமுகலேருந்து வந்தவங்க தானே எல்லாரும். இப்படி திமுகலேருந்து அதிமுக இருக்கவங்களாம் வாங்க 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 வாங்கன்னு கட்சியில் சேர்த்துட்டு அவங்கள வச்சு எப்படி உங்களால் நல்லாட்சி தர முடியும்? நீங்கள் நல்லாட்சியே தர வேணாம் சார், இருக்கிற சிஸ்டத்தை காப்பாற்றுங்க. இருக்கிற சிஸ்டத்தையே கெடுத்து வச்சிருக்கீங்க. நல்லா போயிட்டு இருந்த சிஸ்டம் அது. நீங்கள் புதுசாக நான் அதை பண்ணுங்க இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டமே ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. அவ்வளோ பிரச்சனை இருக்குது. கரண்ட் கட் பண்ணுறது நீங்கள் இது பண்ணுறீங்களா இல்லையா? இந்த சம்மரில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லா நெட்டில் வந்து பயங்கர ட்ரோலிங் போயிட்டு இருக்கு. அதான் கரண்ட் இல்லை, அடிப்படை தேவைகள் ஒரு மக்களுக்கு அடிப்படை தேவை. கரண்ட் இல்லை, பஸ் இல்லை, இதெல்லாம் இல்லவே இல்லையா தமிழ்நாட்டில்? எவ்வளோ பஸ் ஓடுது? ஏன் அந்த டயத்துக்கு வர மாட்டேங்குது பஸ்ஸு? ஏன் அந்த டயத்துக்கு வரல? இதுவரையும் கரண்ட் கட்டு கடந்த காலங்களில் தான் ஆற்காடு வீராசாமி இருக்கும்போது நம்ம அவரை ஆற்கட்டாருன்னு நம்ம கெண்டலே பண்ணோம். அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி வந்தது. திமுக ஆட்சியிலேருந்து எடப்பாடி ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி, எதையாவது நம்ம இந்த மாதிரி சஃபர் ஆயிருக்கோமா? ஏன் இங்கே மாதிரி வரோம்? என்ன ஒரு மாதம் என்ன அப்போ தலைமை மாற்றம் மட்டும் தானே நடந்திருக்கு சார். டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களாம் அதே ஆளுங்க தானே. உங்களுக்கு சாட்டையை சொடுக்கி வேலை செய்ய வாங்க தெரியல, அதுதான் பிரச்சனை. சாட்டையை சொடுக்கி வாங்க தெரியணும். நீங்க உங்களுடைய கவனம் எங்க இருக்குமா? எல்லாரையும் மற்ற கட்சியிலேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து இங்க வந்து புதுசா பதவி கொடுக்கறது. எந்த கட்சியாவது 234 தொகுதிக்கு 234 மாவட்ட செயலர் போடுமா? அது போட்டிருக்காங்க தாவேக்கா. எங்ககிட்ட பதவி இருக்கு, வாங்க வாங்க, உங்களுக்கு பதவி இருக்குன்னா ஆட்சியில கொடுக்குறோம், இல்லைன்னா கட்சியில கொடுக்குறோம். சரி சார், நீங்க அப்படி சொன்னீங்களே. இப்ப திமுக எப்படி தோத்ததுக்கு காரணம் ஒரு கமிட்டி அமைச்சாங்கல்ல, 36 பேர் கொண்ட கமிட்டி அமைச்சல. அதுல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? 78 மாவட்ட செயலாளர் இருக்க 115 ஆக்குங்க, அப்படி 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் அப்படி போட சொல்றாங்க சார். அப்படிதான் போட சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு மேல அதாவது திமுக தலைமை கஷ்டப்பட்டு இவங்கள கண்ட்ரோல் இருந்தது. பதவிகள் அதிகமாக பிரச்சனைகள் நிறைய வரும், செலவு அதிகமா இருக்கும். கட்சியில இருக்கிற ஒரு கட்சி வந்து ஆட்சியில் இருக்கும்போது நீங்க கூடுதல் பதவிகளை கிரியேட் பண்ணிட்டு போனா கடைமட்டத்தில் பவர்ஃபுல் சென்டர்ஸ் நிறைய வருவாங்க, ஈகோ கிளாஷ் நடக்கும்னாலதான். அதனாலதான் திமுக பொறுமையா இருந்தது. திமுக இன்னைக்கு கட்சி தோல்விக்கு அவங்களே காரணம்னா ஸ்டாலின் அவர்கள் அவங்களெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சு, எப்படி எடப்பாடி பண்ணார்ல, ஒரே ஒரு 4 பக்க அறிக்கையில 25 மாவட்ட செயலாளர்கள் தூக்கி தூர போட்டார். அது அந்த கட்சியினுடைய இது. அந்த கட்சி அவரே எடப்பாடிக்கே தப்பி பழிச்சிருந்தார் சார். சிவி சண்முகம், வேலுமணி, விஜய் பாஸ்கர் கரெக்டா கொண்டு போயிட்டு நீ பொதுக்கூட்டத்தை கூட்டு
பொதுச் செயலாளர் பொது கூட்டுதான் அவருடைய சீட்டு கீஞ்சு போயிருக்கு ஏன் சார். பொதுக்குழு கூட்டணும்? ஆ? ஏன் பொதுக்குழு நீ கூட்டணும்? தோத்துட்டு இருக்க 11 தேர்தல இல்ல, தோத்துட்டு இருக்கல அதிமுக. இல்ல இப்ப பாருங்க, சிவி சண்முகமும் விஜயபாஸ்கரும் தங்கமணி எவ்வளவு வீக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓபிஎஸ் அவர்கள் விளக்கப்பட்ட போது அவர் நான் போட்டி பொதுக்குழுவை கூட்டுறேன்னாரு. உங்களால போட்டி பொதுக்குழு கூட்ட முடிஞ்சுதா சார்? அப்படி கட்சியை கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு எப்படியாவது இருக்கு. 90% எல்லாருமே வந்து நிறைய பேர் அப்பவே எடப்பாடி பின்னாடி தான் இருந்தாங்க. இன்னைக்கு முழுக்க கட்சி முழுக்க எடப்பாடி கண்ட்ரோல்ல இருக்குது. இவங்க சிக்கி தவிக்கிறாங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டார் வேலுமணியும் சிவி சண்முகம் எல்லாம். இப்ப என்ன பண்றது தெரியல, போற வழி தெரியல. உங்களுக்கு தடுமாறிட்டு இருக்காங்க. அப்பனா திரு ஸ்டாலின் அவர்கள் அவசரப்பட்டு அதிமுகவிலிருந்து வருவர்களை வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவிலிருந்து வந்த 19 பேருக்கு சீட்டு கொடுத்தாங்க சார். ஆமா. அப்பனா அந்த திமுகவில் இருக்கிற உழைக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? நிச்சயமா அதான் சொல்றேன். நிச்சயமா உடன்பிறப்புகள் என்ன நினைக்கும்? நிச்சயமாக அவங்களுக்குள்ள கட்சி அதுவும் தோற்றது காரணம் தானே. அது கண்டிப்பா காரணம் தான். அவங்களுக்கு பெரிய கசப்புணர்வு இருக்கு, எல்லாம் சரிதான். ஆனாலும் இந்த மாவட்ட தலைவர்களை மாற்றி விட்டு அவர்கள் தேர்தல் தோல்வியாக அவங்களை தண்டித்து விட்டு புதிய மாவட்ட தலைவர் கொண்டு வரணுமே ஒழிய கூடுதலாக தாவேக்காவை பார்த்துட்டு தாவேக்கா 214 பதவி போட்டுற நாமளும் 78 சொன்னீங்களா? ஆமா, அதை 115 ஆக்க போறாங்க. ஆக்குனா எத்தனை பேர் வருவாங்க? சரி, நீங்க மாவட்ட செயலாளர் மாத்திடுவீங்களா? உங்களுக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கா? விட்டுடுவாங்களா? பழம் தின்ன கொட்டை போட்ட ஏவா வேலு இருக்கு, சேகர் பாபு இருக்காரு, நேரு இருக்காரு, பொன்முடி இருக்காரு, KKSSR இருக்காரு, இப்படி எத்தனோ பேர் இருக்கு. இவங்கள மீறி நீ இது செஞ்சிடும். ஸ்டாலினால் முடிஞ்சிடுமா? எடப்பாடியால் முடிந்ததை ஸ்டாலினால் முடியுமா? அதுதான், எடப்பாடியால் முடிந்ததை ஸ்டாலினால் முடியாது சார். முடியுமா முடியாதா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். முடியாது. ஆனா அது முடியாது. ஆனா அங்க ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, அங்க எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி இருக்கிறார். நீங்க சொல்ற பெண் சிங்கமும் அப்பப்போ கருத்து சொல்றாங்க. இன்னும் கட்சியின் தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார். ஸோ இவங்கெல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். இங்க எடப்பாடி மட்டுமே அவர் ஒற்றை தலைமையோடு இருக்கிறதுனால அவரால் எளிதாக முடிவெடுக்க முடியும். அந்த குழுவே சொல்லியிருக்கிற உதயநிதி செயல் தலைவராக கொண்டு வர வேண்டும். அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்களால் செயல்பட முடியவில்லையா? சார், கருணாநிதி அவர்கள் செயல்பட முடியாதப்ப அவர் வந்தார். இப்ப எதுக்கு இது எதுக்கு சார்? இதை வந்து அந்த கோபாலபுரத்துக்கு தான் காரணமா? ஸ்டாலின் ஏற்கிறாரோ இல்லையோ, பொதுமக்கள் மற்றவர்களும் குழு கொடுத்திருக்க, அறிக்கை கொடுத்திருக்க. தலைவருக்கு ஒரு செயல் தலைவர்னா எதிர்க்கட்சி தலைவருக்கும் செயல் எதிர்க்கட்சி தலைவர் போடுவீங்களா? எதிர்க்கட்சி தலைவரா என்ன செயல்பாடு இருந்திருக்கு உதயநிதிக்கு? இல்ல, செயல் தலைவர், கட்சி செயல் தலைவர். அவர் கலைஞர் காலத்துல உருவாக்கப்பட்ட பதவி. ஆமா, அவர் கலைஞர் சரியாக செயல்பட முடியல. அவர் வயதாகி போச்சு, முதுமை, அதனால கொண்டு வந்தாங்க. இப்ப இவர் கல்லு மாதிரி தானே இருக்கிறாரு. அதெல்லாம் நல்லா டோப்பா வச்சுட்டு வீக்கு வச்சுட்டு இளைஞர் மாதிரி சைக்கிள் ஓட்டுறாரு, நடந்து போறாரு. இல்ல நம்ம தனிப்பட்ட அளவுல அவர் நம்ம இல்ல சொல்றேன். அவர் இன்னைக்கும் ஒரு உறுதியாக இருக்கிறார். பிரதான கட்சியோட முகம் தான். ஒரு நல்ல விஷயம். கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இல்லாமல் தனித்து செயல்படுவது, தனித்து போட்டியதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இனிமே மக்கள் முடிவெடுப்பார்கள். திமுக வேண்டுமா வேண்டாமாங்கிறது மக்கள் முடிவெடுப்பாங்க. அந்த திமுகவை எதிர்ப்பதற்கான ஆட்கள் யாரையும் முடிவெடுக்க போறாங்க. அது விஜயா, அண்ணாமலையா, எடப்பாடியா, வேறு யார் என்பதையும் மக்கள் முடிவெடுப்பார்கள் நான் பார்க்கிறேன். சரி சார், பொறுத்து இருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார்.